Yes, welcome you all to the Stale Tribes Samari Selvi session of 231st. Okay, now we have started recording all whatever the recording we have done for the past 6 months. We are going to upload it and then put it in our YouTube. So it will be live. You can watch, you can send it to your friends. Okay, I will send you the link also, Navya, that YouTube thing. Okay, and you can all watch on that. And today, who is ready with the story? Lekha, are you ready? Yes. And Durgashri could have one story. Children, okay, small story. Ma'am, until next week. Next week. Oh, she told next week. Okay. Srividya, are you ready? Who is going to tell riddles and all today? Navya is ready. Kavya, you are ready with the riddles? Oh, Yeah, Raj. sure. Okay. Ashwin, Kavya, Srinidhi, Ashwin is also ready. Raj is also ready with the riddles. Okay. So now we will start with the story from Lekha Lekya. Ready? Start. What? நான் சொல்ல போற தடை ஒற்றுமையே பலம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாங்க. அவனுக்கு 3 பசங்களாம். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அவன பையன் பேரு ராமு, ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டாவது பையன் காச்சு, லாஸ்ட் பையன் பேரு மணி. அவன 3 பேருமே சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அவன் அப்பா சொல்லியும் கேட்டாமே இருந்தாங்களாம். அடுத்தால அவன் அப்பா என்ன பண்ணான்னா, ஐடியா வந்துச்சான் அவன் அப்பாக்கு. அவன் என்ன பண்ணானா, 3 தம்புட்டுச்சியை எடுத்துட்டு மரத்தட்டைகளை எடுத்துட்டு வர சொன்னான்லாம். அவனெல்லாம் எடுத்துட்டு வந்தான்லாம். அப்புறம் கயிறு எடுத்துட்டு வர சொன்னாங்க. கயிறு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்த்து தட்டுனாங்களாம். 3 மரத்தட்டைகள்ல தட்டுனாங்களாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் பையன் தட்டு எடுத்து உடைக்க சொன்னாங்களாம். ஓகேப்பா நான் உடைச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கைய முடியலையா, ட்ரை பண்ணனால அப்புறம் முடியலையா. அப்புறம் ரெண்டாவது பையன் தட்டு எடுத்து ராஜு தட்டு எடுத்து உடைக்க சொன்னாங்களாம். அவனாலும் உடைக்க முடியலையா. லாஸ்ட் பையன் தட்டு மணி தட்டு உடைக்க சொன்னாங்களாம். உடைக்க முடியல. அப்புறம் அவனா 2 பேர்த்தையும் நான் பழசாடிப்பா நான் உடைச்சுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கவே முடியலையா. 3 பேரையும் வட சொன்னாங்களாம். 3 பேரையும் வட சொல்லி 3 தட்டைங்களையும் தலட்டிட்டாங்க. அப்புறம் அவன் அப்பா சொல்லத்துலயும் அவனை உடைச்சிட்டாங்களாம். தனித்தனியா உடைச்சிட்டாங்களாம். இல்லன்னு என்ன தெரியுமா, ஒன்னா சேர்ந்து இது பண்ணாதான் யாரும் பிரிக்க முடியாதான். ஒரு ஆளா இருந்தா ஈஸியா பண்ணிடலாமா. ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே சொல்லு. ஒற்றுமையே அவ்வளவுதான். Oh, clap, children. Clap. Wow, beautiful narration. ரொம்ப அழகா சொன்ன லேக்கியா. ஓகே, ஒற்றுமையே பலம். ஓகே, hope you remember the names of those 3 sons. Unity is strength. Okay, Englishல சொல்லணும்னா unity is strength. You should be united, not keep on quarreling. இல்ல லேக்கியா 2 பேர் இருந்தா கூட ஒத்துமையா இருந்தாதான் you can do so many things. If you keep fighting, you can do. இல்ல
like Kavya and Srinidhi? Yes. So please remember the names. Now, Lekha, you can ask question. You can ask questions about the story. Story பேர் என்ன, தலைப்பு என்ன? மூணு பசங்க பேர் என்ன? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு யார் சொல்றா? நவ்யா? ராமு. அஸ்வின்? ராமு. ஓகே. செகண்ட் பையன் பேரு? அன்மியூட் அண்ட் டெல். கேக்கலையா? மூணு பசங்க பேரு என்ன? ஸ்ரீவித்யா? ஓ, சொல்லிட்டா. ராஜு. ராமு, ராஜு. மூணாவது பையன் பேர் என்ன? மணி. மணி. மணி மணி மணி. மூணு பேரும் மணி. ஸ்டோரி பேர் என்ன? மணி. ஸ்டோரி பேர் என்ன? ஸ்டோரி பேர் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெngth. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெngth இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம். அஸ்வின், வெரி குட். Thank you. Okay, after the end of my story, you can start drawing. Okay, now I am going to. அப்பா என்ன கொடுத்தாங்க பையன்கிட்ட? அப்பா என்ன சொன்னாங்க அந்த பையன் கிட்ட? என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க அப்பா? என்ன கொடுத்தாங்க? என்ன வேலை கொடுத்தாங்க அந்த பசங்க கிட்ட? ஒட்டல் சிட்டு உடைக்க சொன்னாங்க. ஸ்டிக்ஸ் வந்து ஒரு கட்டு ஃபுல்லா ஒரு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் கொடுத்து உடைக்க சொன்னாங்க இல்ல? ஓகே, அவ்வளவுதானா கொஸ்டின்? என்னம்மா? நல்லா இருந்தது. சூப்பர், எனக்கு பிடிச்சது. யாருக்கு பிடிச்சது? எல்லாம் ஷோ தம்ஸ். சொல்லு லேக்கியா. நானே நீயே பண்ணியா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு ஸ்டோரி தானே? ஒன் மோர் ஸ்டோரி லேக்கா சொல்றல? இல்ல, யார் இருக்கா? இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காளா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக் சொல்றியா லேக்கா? Next week she will tell. Now Durgashri also told, and next week. Okay. Ashwin, you want to tell something or next week? Next week you will be ready? Next week. Right. Raj also. Raj. Okay, Raj, are you ready with the story? Oh, okay. So can I tell you a story? Yes? Yes. I'm going to tell a story from this book. யார் படிக்கிறா? Yes. Very good. 2.0. பென்சில்களின் பென்சில்கள் அட்டகாசம் 2.0 எழுதினவரு விழியன். ஓகே, எஸ். ஓகே, இது வந்து இந்த ஸ்டோரி விழியன்கிறவர் வந்து he writes stories for children. ஓகே, நாட் only still childrenக்கு. இவர் வந்து he has written stories for other people also. ஓகே, இவரோட அதர் ஸ்டோரிஸ் என்னன்னா மா கடிகாரம், அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதைகள், கிச்சா பச்சா அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் புக்கு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. He is from சென்னையில தான் இருக்காரு. ஓகே,
இது வந்து 10 years பிஃபோரே வந்துச்சு இந்த புக்கு. இது வந்து பிரிண்ட் பண்ணவங்க பாரதி பதிப்பகம்னு சொல்லிட்டு those publishers. Okay, this is a children book. It is in Tamil only. So today I am going to tell you in Tamil. Okay, இது என்னன்னா இந்த ஸ்டோரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தானா, இது வந்து பென்சில்கள் பத்தி இந்த கதை. பென்சில்களும் என்னெல்லாம் பண்ணலாம், அது பேசுமா, அது என்னெல்லாம் திங்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரீமுக்குள்ள இந்த புக்கு கொண்டு போறாரு. இந்த புக்கு வந்துல இருக்கிற எல்லா கதைகளுமே வந்து அப்படியே தொடர்ச்சியா தொடர் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாப்டர் வைஸா நம்ம எப்படி நம்ம மேத்ஸ் புக்ல மேத்ஸ் எடுத்தோம்னா நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு படிப்போம்ல, நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த புக்லயும் சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு அப்படியே அந்த ஸ்டோரிஸ் வந்து இந்த பென்சில்களை பத்தி இந்த கதை அப்படியே உள்ள வந்து சொல்லிக்கிட்டே போகுது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. இந்த புக்ல இருக்கிற மெயின் கேரக்டர் பேரு, அந்த கேர்ள் வந்து உங்க மாதிரி பொண்ணுதான். அவ பேர் தூரிகா அவ பேரு. அந்த பென்சில் வந்து சடனா காணா போயிடுது இந்த கதையில. அந்த பென்சில் எப்படி காணா போச்சு அப்படிங்கிறத பத்தி தான், அதை இவ கண்டுபிடிச்சாலா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஃபுல் புக்ல ஒரு 10 கதைகள் இருக்கு. அது நம்ம வாரம் வாரம் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர், பென்சில்களை காணவில்லை. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்கு, அம்மா அப்பா, நான் சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேரு தான் தூரிகா. ஓகே, தூரிகா வந்து தினமும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுல்ல உங்களுக்கு? ஓகே. தூரிகா வந்து தினமுமே சீக்கிரமா எழுந்துடுவா. முதல் வேலையா வந்து தன்னோட பள்ளி பையில எல்லா புக்கையும் வந்து அடுக்குவா. புத்தகங்கள் பேக்குள்ள என்னெல்லாம் போடுவான்னா, புத்தகம், நோட்டுகள், பென்சில், அழிப்பான். அழிப்பான்னா தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு இரேசர்னு பேரு. இரேசர். சோ அது பேர் தான் அழிப்பான்னு சொல்லுவாங்க. ரப்பர்னு சொல்லுவாங்கல்ல, ரப்பர்னு சொல்லக்கூடாது. ரப்பருங்கிறது ட்ரீ. அந்த ட்ரீ ஃபுல்லு ரப்பர் ட்ரீங்கிறது அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் பேரு தான் நம்ம எரேசர்னு வைக்கிறோம். சரியா? இப்போ வாழைல இருந்து நம்ம வாழைக்காய் கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது. எல்லாத்தையும் நம்ம வாழைன்னு சொல்றது இல்லைல்ல. வாழைப்பழத்தை வாழைப்பழம் சொல்றோம், வாழைக்காய் வாழைக்காய்ன்னு சொல்றோம், வாழைத்தண்டுன்னு சொல்றோம். எல்லாத்தையும் நம்ம வாழைன்னு சொல்றோமா? இல்ல. ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் இருக்கு. அது மாதிரி ரப்பருங்கிறது we should not tell, we should say from that rubber tree ல வந்து we are getting a product, eraser. ஓகே, தமிழ்ல அழிப்பான். கதை போகுது. அவ வந்து எல்லாத்தையும் பென்சில் பாக்ஸ்ல எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு அவ டெய்லி செக் பண்ணுவான். நீங்களும் செக் பண்ணுவீங்களா டெய்லி? அதே மாதிரி தூரிகாவும் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா, காலையில எந்திரிச்சோன்னா எல்லாம் செக் பண்ணுவான். பாக்ஸ்ல பென்சில்ஸ் இருக்கா, பேக்ல புக் இருக்கா, நோட் புக் இருக்கா, ஓகே எரேசர் இருக்கா அப்படின்னு பென்சில் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவான். அன்னைக்கும் அப்படியே தான் அடுக்கி வைத்துட்டு இருந்தா. அப்போதுதான் சடனா பார்த்தா தன்னோட பென்சிலை காணவில்லை. ஐயோ அப்படின்னு அவ பாக்குறா. நான் வந்து முந்தைய இரவு பாடத்தை நான் வந்து சீக்கிரமே எழுதி விட்டேனே, எழுதி வச்சுட்டு நான் வந்து இந்த அழிப்பான நான் பேக் பென்சில் பாக்ஸ்குள்ளதானே நான் போட்டேன். இல்ல அது ஒருவேளை கை தவறி பேகுக்குள்ள விழுந்துடுச்சா ஐயோன்னு அவ தேடுறா. ஆனா பையில் காணவில்லை. அவளோட மேஜைனா டேபிள் மேலேயும் பாக்குறா, அங்கேயும் அது இல்லை, காணவில்லை. சரின்னு அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு ப்ரூம் துடைப்பம் அவ கேக்குறா. அது துடைப்பத்தை வாங்கிட்டு வந்து டேபிள் கீழே, கட்டில் கீழே எல்லா இடத்துலயும் கூட்டுறா.
கூட்டி எங்கேயாவது அடியில விழுந்திருக்கான்றத மாதிரி தேடுறா. கிடைச்சதா? எங்கேயுமே காணல. அந்த அழிப்பான் அப்புறம் அந்த பென்சில் ரெண்டுமே எங்கேயுமே காணல. கடைசியில அவளுக்கு அழிப்பான் கிடைச்சிருச்சு, ஷார்ப்னரும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த தூரிகாவனோட பென்சில் பாக்ஸ் அந்த சிகப்பு கலர்ல இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்னா அதுக்கு நடுவுல ஒரு காந்தம் மேக்னெட் ஒண்ணு இருக்கும். ஸோ அதை மூடுறப்ப டப் அப்படின்னு ஒரு சத்தம் வர வரும். அதுவும் என்ன, ஒன்றுக்கு அவ ஒரு பென்சில் மட்டும் வைக்கல, யூஸ்வலா 2 பென்சில் வைத்திருந்தா. இப்ப பார்த்தா 2 பென்சில்களுமே காணவில்லை. அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்னடா நம்ம பென்சில் பாக்ஸ்ல நம்ம 2 பென்சில காணா போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது, சரின்னு குளித்து விட்டு பள்ளி சீருடை போட்டுக்கொண்டு மீண்டும் தேட ஆரம்பித்தாள். தூரிகாவிற்கு மீண்டும் ஏமாற்றம் தான். அவளால் பென்சில்கள் காணாமல் போனதை தாங்கிக் கொள்ளவே முடியல. பெற்றோர்கள் இருவரும் அவர்களும் சேர்ந்து தேடினார்கள். ஆனா அவர்களுக்கும் அந்த பென்சில்கள் கிடைக்கவில்லை. அந்த பெற்றோர்கள் இருவரும் பணிக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போகணும், ஸோ கிளம்பி போய்விட்டார்கள். தினமும் எப்பயுமே தூரிகா தான் அந்த பெற்றோர்கள் போன பிறகு வீட்டை சாத்தி விட்டு லாக் பண்ணிட்டு போவா. ஸோ இன்னைக்கு அவளுக்கு என்னடாது அப்படின்னு ஒரு மனசு அவளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு விருப்பமே ஏற்படலை. அவங்க அம்மாவும் அப்பாவும் நீ பத்திரமாக பள்ளிக்கு கிளம்பு, வீட்டை கடைசியா பூட்டிக்கிட்டு பத்திரமா போ அப்படின்னு சொன்னாங்க. இவளும் தலையை ஆட்டிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு அவளுக்கு மனசு ஃபுல்லா அந்த பென்சில்கள் மேலதான் இருந்தது. எங்கடா போச்சு இந்த பென்சிலு மைண்டு ஃபுல்லா அதையே தேட ஆரம்பிச்சது. எப்படி காணா போச்சு இந்த பென்சில், எப்படி காணா போச்சு, நான் எப்படியாவது இந்த பென்சிலை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, முடிவு எடுக்கிறானா, இன்னைக்கு நானு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அவளையே டிசைட் பண்ணிக்கிட்டு நான் இன்னைக்கு பென்சிலை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ முடிவெடுக்கிறா. சரி, பென்சில்களோட உலகம். பென்சில்களோட உலகம்னா நீங்க இந்த பென்சில்களோட அவங்களோட வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பாக்குற மாதிரி நம்ம இந்த ஆத்தர் விழியன் ஒரு கற்பனை கொடுக்கிறார் நம்ம கிட்ட, இமேஜின் பண்ணிக்காது. இந்த பென்சில்களுக்குன்னு ஒரு வேர்ல்டே இருக்கான். அது மனிதர்கள் கிட்டயே தான் வாழுதான். அதாவது தே ஆல்சோ லிவ் வித் த பீப்புளாம். அப்படி மட்டும் இல்லையா, அவங்களுக்கு கை இருக்கான், கால் இருக்கான் பென்சிலுக்கு, ஏன் கண்ணு கூட இருக்கான். அவங்களுக்கு கண்ணு கை காலு அது இல்லாம அவங்களுக்கு பேர் கூட இருக்கான், ஒவ்வொரு பேர் கூட இருக்கான். அது எப்படி பேர் இருக்கு அப்படின்னா, இப்ப ஸ்ரீவித்யா ஒரு பென்சில் யூஸ் பண்றா, நவ்யா ஒரு பென்சில் பண்றாங்கன்னா அந்த பென்சில் பேர் ஸ்ரீவித்யா, அந்த பென்சில் நவ்யா யூஸ் பண்ற பென்சில் நவ்யாவாம். அது மாதிரி தூரிகாவோட பென்சில் பேரும் தூரிகாவாம். சோ இந்த மாதிரி பென்சில்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கான். அதுவும் நம்ம மாதிரியே தானா. அது பெரிய பென்சில் ஆச்சுன்னா அது ரொம்ப வயதான பென்சில்லாம். ரொம்ப குட்டியா ஸ்டார்டிங்ல இருந்ததுன்னா புது பென்சில் குட்டியா நம்ம இது பண்றப்ப அது லைக் சில்ட்ரன் மாதிரியா. ரொம்ப எழுதி 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 யூஸ் பண்ணி எல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஓல்டு. ஆமா, தே ஆர் ஆல் ஓல்டீஸா. ஓகே, வயசான பென்சில். இது மாதிரி அதுகளுக்கு நிறைய வகை வகையா பென்சில் இருக்கான், கலர் கலர் பென்சில் இருக்கான். உங்களுக்கு கிரையான் பென்சில், கலர் பென்சில்ஸ், எவ்வளோ வெரைட்டி இருக்குல்ல. அப்புறம் பென்சில், அப்புறம் நீடில் வச்ச பென்சில், இது மாதிரி நிறைய பென்சில் இருக்கான், வகை வகையா இருக்கான். அதனால நம்ம பென்சில் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா பேசி? கேட்டிருக்கீங்களா? இல்ல, நம்ம பென்சில்லாம் பேசி கேட்டதில்ல.
ஆனா பென்சில் வந்து அவங்கக்குள்ளேயே ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்குமா அந்த பென்சில்கள். சரி, எங்க போச்சு தூரிகாவின் பென்சில்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்க போயிருக்கோம் அப்படின்ற கேள்வியோட இன்னைக்கு சாப்டர் 1 நம்ம முடிக்க போறோம். Do you want to continue chapter 2 or Srihari, what is the time? After 10 minutes, we can join again. Oh, after 10 minutes we can join. We have 7 more minutes. 7 more minutes are there. So, in the pencil ஓட ஒன்னா ஒரு சாப்டர் 2 வேணும் கண்டினியூ பண்ணலாம். What about Kavya? Srinidhi, are you free to listen? You can join after 10 minutes if you want. Yeah. Okay. So, who are all joining back? Raise your hand. Oh, very good. Then after 10 minutes, shall we join? Yes. Yes. Okay. So at that time, please, in the meantime, take a book. First, Lekia சொன்ன ஸ்டோரிய வந்து you can draw. அப்பா கேரக்டர், 3 சன்ஸ் கேரக்டர், அவங்க என்ன வச்சிருந்தாங்க, பண்டில் ஆஃப் ட்ரிக்ஸ், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, அந்த கதை பத்தி யூ கேன் ட்ரா. அதே மாதிரி அடுத்த பேஜ்ல இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க, 6th October. ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இதை வந்து நீங்க அப்புறமா வரைஞ்சுக்கலாம். ஓகே, I'll show you the book, you can copy the name from that. Okay, so see you after 10 minutes. Bye. We still have time. Hello. எல்லாம் டிரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாடா? Yes, ma'am. ஓகே, ஜெயந்தி ஆண்டி லீவ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஆஃப்டர் 10 minutes அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். ஓகேயா? அதுக்குள்ள டிரா வாங்க. ஓகே, 2 ஸ்டோரி பேரையும் எழுதி டிரா பண்ணிட்டு நோட் எடுத்துட்டு வாங்க. ஓகே, லெட்ஸ் ஜாயின் ஆஃப்டர் 10 minutes. See you. Bye. Bye. ஓகே, Bye, ma'am. bye bye bye. டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. Bye.